தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பாரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பாரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறதென்று பிரசங்கம் பண்ணினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக தேவன் யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசியை அனுப்பினார். தாயின் வயிற்றில் இருந்தபோதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து அறிவிக்க எலியாவின் ஆவியுடைய யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். குறிப்பாக அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்தார். யோவான் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தையை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இயேசுவோடு இருந்த அவருடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துவால் ரெண்டு பேராக கிராமங்களுக்கு அனுப்பப்பட்ட சீசர்களும், இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களும் அவர்களின் இதே கருத்தை தான் பிரசங்கித்தார்கள் என்று மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவால் இரண்டு பேராக அனுப்பப்பட்டவர்களும், இயேசுவோடு இருந்த 12 சீசர்களும் மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையே மக்களுக்கு பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகி உலகம் முழுவதிலும்
அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தியாக ஒரு கருத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையும் என்னவென்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 47 வசனத்தில் இயேசு விதமாய் கூறுகிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்க வேண்டிய கருத்து என்னவென்றால் மனம் திரும்புதல். மனம் திரும்புங்கள் என்ற கருத்தையே இயேசு பிரசங்கிக்கும்படி கட்டளையிட்டார். அன்பானவர்களே, மனம் திரும்புதல், மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் போதிக்கப்பட்ட பல முக்கியமான கருத்துக்களில் அது ஒன்றாயிருக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவ பழக்க வழக்கங்களை குறித்து ஒரு உணர்வு உண்டாகி அதில் இருந்து திருந்த வேண்டும் என்று நமக்குள் உண்டாக வேண்டிய ஒரு மாற்றம்தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்வோம் என்றால், நம்மிடத்தில் காணப்படும் பாவ தீய பழக்க வழக்கத்தை ஒத்துக்கொண்டு நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஒத்துக்கொண்டு அது தவறு என்று உணர்ந்து அவைகளுக்காக கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விலக வேண்டும் என்று மனதில் எடுத்து தேவனிடத்தில் திரும்புவதைத்தான் மனம் திரும்புதல் என்று பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. அன்பானுள்ளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கையில் மத்தேயு சுவிசேஷம் 9 அதிகாரம் 13 வசனத்தில் இவ்விதமாக கூறுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். Jesus said, I came to call the sinner to repentance. பாவத்தில் வாழக்கூடிய மக்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். அவ்விதமாக அழைப்பை கொடுப்பதற்காகவே இயேசு உலகத்தில் வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், மனிதர்கள் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய மன விருப்பமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்வார் என்றால், மனம் திரும்ப வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்றால் கதவை திறக்கக்கூடிய பொறுப்பு வீட்டுக்குள் இருக்கிறவர்களை சார்ந்தது. திறவுங்கள் என்று தட்டுகிறார், திறக்க வேண்டியது நாம். மனம் திரும்புங்கள் என்று கத்தச் சொல்லுகிறார். ஆகையால் நம்மிடத்தில் காணப்படுகின்ற குற்றங்கள், பாவங்கள் இவைகளை குறித்து பட்சதாபம் அடைந்து இந்தந்த தவறுகளை எல்லாம் நான் செய்தவன் என்று சொல்லி உணர்ந்து அறிக்கை செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 21 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தியத்திரா சபையில் ஒரு பெண் தீர்க்கதரிசினி ஒருத்தி இருந்தாள்.
அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் எசபேல். அவள் வாழ்க்கையில் பல பாவ பழக்கம் உடையவனாயிருந்தாள். அவள் தன் பாவத்தில் இருந்து மனம் திரும்புவதற்கு அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், I gave her time to repent from her sin. இந்த எசபேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அவள் மனம் திரும்புவதற்கு சமயத்தை கொடுத்தேன். பட் அவள் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனதில்லாமல் போயிற்று. எசபேல் என்ற தீர்க்கதரிசினிக்கு ஆண்டவர் சமயம் கொடுத்த காலகட்டத்தில் அந்த சபையில் தேவ ஆவியானவர் அவள் மனம் திரும்பும்படி அவளோடு பேசினார். வேதத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். வேதாகமத்திலே நினிவே என்ற ஒரு பட்டணத்தின் மக்கள் செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனுடைய சன்னதியில் எட்டிற்று. தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவாய் அந்த மக்கள் பாவங்களை செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் யோனா என்ற ஒரு மனுஷனிடத்திலே சொல்லி, யோனாவே, நினிவேக்கு சென்று அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணு, என் கட்டளையை அவர்களுக்கு தெரியப்படுத்து என்று குறிப்பிட்டார். நினிவே அந்த அசீரிய மக்கள் இஸ்ரவேலருக்கு பல இடையூறுகளையும் துன்பங்களையும் கொடுத்தபடியினாலே யோனா அவர்களிடத்தில் தேவ செய்தியை கொடுத்து அவர்கள் மனம் திரும்பாமல் இருந்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும் என்று எண்ணி அவன் தர்ஷீசுக்கு நேராக சென்றான். ஆண்டவரோ அவனை இடைமறித்து நினிவேக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு மீன் மூலமாக நினிவேக்கு கொண்டு வந்து நினிவேயின் மக்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்யும்படி சொன்னார். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் 40 நாளைக்குள் நினிவே கவிழ்த்து போடப்படும். இந்த வார்த்தை கேட்ட நினிவே மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு சிறியோர் பெரியோர் அனைவரும் ராஜாவின் கட்டளையின்படி தங்கள் பாவ வாழ்க்கை விட்டு விலகி உபவாசத்தோடும் தங்கள் குற்றங்களை உணர்ந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய இருந்த நியாய தீர்ப்பை மாற்றி போட்டார். அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த செய்தியை கேட்ட மக்கள் அன்றைக்கு மனம் திரும்பினார்கள். அவர்களுக்கு வரவிருந்த பெரிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர்களுக்கு எதிராய் வரவிருந்த சில ராஜாக்களின் சதி அழிவிலிருந்தும் அவர்களை ஆண்டவர் காத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாபிலோன் ராஜ்யத்தின் பெரிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு வரக்கூடிய காலகட்டங்களின் குறித்து சம்பவங்களை தேவன் அவருக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். தான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல யாராவது வேண்டுமென்று தேடினான். யாராலும் கூடாமல் போயிற்று. இறுதியாக தானியேல் அந்த சொப்பனத்துக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த ராஜாவுக்கு தேவனுடைய ஆலோசனையை குறிப்பிட்டார். நாம் அதை தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தானியேல் ராஜாவை பார்த்து குறிப்பிடுகிறார். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் விட்டு விலகி சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமத்தை அகற்றிவிடும். உம்முடைய பாவங்களை விட்டு விலகி உம்முடைய அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இங்கே
நேபுகாத்நேச்சாருக்கு கடைசி கால சம்பவத்தை சொப்பனத்தின் மூலமாய் சொன்ன ஆண்டவர் தானியேல் மூலமாய் அவனுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீர் உமது பாவங்களையும் அக்கிரமங்களை விட்டு விலகி நீதியை செய்யும், அப்பொழுது உமது வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று சொன்னார். இந்த செய்திகளை நேபுகாத்நேச்சார் கேட்டான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. 12 மாதம் சென்ற பின்பு 29ஆம் வசனம் சொல்லுது, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கையில் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோனின் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். பாருங்கள், God gave him special days, 12 months for his repentance. தானியேல் சொன்ன செய்தியை அவன் கேட்டு மனம் திரும்பியிருப்பான் என்றால் அவனுக்கு வரவிருந்த கோபாக்கினையில் இருந்து அவன் தப்புவிக்கப்பட்டிருக்கலாம். வசனத்திலே வார்த்தை கேட்ட நேபுகாத்நேச்சார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தேவன் அவனுக்கு கொடுத்த, தானியேல் மூலமாய் கொடுத்த அந்த வார்த்தையை நிராகரித்தான். என்ன சம்பவித்ததென்றால் அவன் ராஜ மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டான். ஒரு கொடிய வியாதியில் அகப்பட்டு ராஜாவாயிருந்த அவன் மிருகங்களோடு புல்லை மேய்க்குழை நிலையில் அந்த தன்மையில் அடைந்தான். சரித்திரம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவன் மேன்மையான ராஜரிகம் செய்ததில்லை என்று கூறுகிறார்கள். அவன் மனம் திரும்பி இருந்தால், தன் பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்பான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு வந்திருக்காது. அவனுக்குள்ள பெருமை வந்திருக்காது, அவனுக்குள்ள அகந்தை வந்திருக்காது. தேவனுக்கு இடம் கொடுத்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும், அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனண்டை சேரும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். சிலர் தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவங்களை விட்டு திரும்புகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சிலர் தேவன் எத்தனை முறை பேசினாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாமல் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்பதுதான் நமக்கு பரிசுத்த வேதம் கூறும் உண்மையாயிருக்கிறது. நோவா காலத்தின் மக்களை குறித்தும் கூட நோவா 120 வருஷ காலமாய் வேளையை ஆயத்தப்படுத்தினது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்கள் நடுவில் அக்கிரமமும் பாவமும் பெருகிவிட்டது. தேவனுடைய பாவத்தை கண்டார். இந்த நோவா என்ற நீதிமானை எழுப்பி அவர்களுக்கு நீதியை பிரசங்கித்தார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் தேவ கோபம் தேசத்தில் வந்துவிடும். ஆகையினால் மனம் திரும்புங்கள் என்ற செய்தி அன்றும் இன்றும் என்றும் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அன்பானுள்ளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், ஆண்டவராகிய தேவன், உங்களை உண்டாக்கின தேவன் பாவங்களில் இருந்து மனம் திரும்பும்படி உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த பட்டணத்தின் மக்கள் மனம் திரும்பாமல் போனதை கண்டு அவர் விசனமடைந்தார், அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus did mighty miracles in Chorazin. கொரோசினிலும்
தீருவிலும் சீதோனிலும் கப்பர் நகுமிலும் அநேக அற்புதங்களை செய்து அவர்கள் மத்தியிலே அநேக நாட்கள் பிரசங்கம் செய்தார். அவருடைய பிரசங்கத்தின் முக்கிய கருப்பொருள் மனம் திரும்புதல். ஓமைகளாலும் தன் வார்த்தையினாலும் அற்புதங்களை செய்து மட்டுமல்ல, ஜனங்களுக்கு அழைப்பை கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கின்ற 10:5, அதாவது அதிகமான அவருடைய செய்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களில் அதிகமாக செய்யப்பட்ட கப்பர்நகூம் இப்படிப்பட்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனதை கண்டு கர்த்தர் விசனப்பட்டார். அன்பானுள்ளே, ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பாத மக்களை யாராயிருந்தாலும் சரி, all unrepentant people are compared with the lost sheep. காணாமல் போன ஆட்டுக்கு ஒப்பிட்டு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாவங்களை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை சேராத மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை பரிசுத்த வேதாகமும் காணாமல் போன ஆடு, தன் மந்தை விட்டும் தன்னுடைய மேய்ப்பனை விட்டும் காணாமல் போன ஆடு, the last sheep என்று சொல்லக்கூடிய அந்த ஆடு எப்படி இருக்கும் என்றால், அது அலறிக்கொண்டே இருக்கும். ரெஸ்ட்லெஸ் ஷீப், உள்ளத்தில் பயம் இருக்கும், உள்ளத்தில் ஆறுதல் இருக்காது. அதனுடைய சத்தங்கள் ஒவ்வொன்றும் கொடிய மிருகங்கள் தன்னை தாக்க கொடுக்கும் அழைப்பாக இருக்கும். காணாமல் போன ஆடு அழைக்கும் ஒவ்வொரு சத்தங்களும் அதனுடைய எதிரிகளாகிய மிருகங்களுக்கு தன்னை வந்து தாக்கும்படி கொடுக்கும் ஒரு அழைப்பாகவே இருக்கக்கூடும். எப்போ ஆபத்து வரும், கலக்கத்திலும் பயத்திலும் தான் அது இருந்து கொண்டிருக்கும். ஏன்? மேய்ப்பன் இல்லை, பாதுகாப்பு இல்லை, மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு தூரத்தில் இருக்கிறது. அவைகள் கொடிய மிருகங்களுக்கு இரையாவது உண்மை. இந்த கொடிய மிருகங்கள் என்பது உலகத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பாவங்களை காட்டுகிறது. மனம் திரும்பாத மனிதர்கள் கொடிய வகையான பாவங்களால் தாக்கப்படுவார்கள், பாவ இச்சைகளால் சிறைப்படுத்தப்படுவார்கள். பாவத்தின் இச்சைகளை நிறைவேற்றும் போது அவர்கள் மனதில் சமாதானம் இல்லாமல் போய்விடும். அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை இழந்தவர்கள். ஆகையால் நம்மை உண்டாக்கின தேவன் என்றும் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை மனம் திரும்புங்கள். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். நிகழ்காலமாகி இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குற்றத்தை நீங்கள் உணர்ந்து அவைகளுக்கு பரிகாரம் அளிக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பொழுது இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, உங்களை அவைகளிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் மனிதனுடைய வாழ்க்கை அது நாளுக்கு நாள், அது பாவ கேட்டினால் அது நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டே இருக்கிறது. ஆகையினால் உங்களை படைத்த ஆண்டவர் ஒரு அழுக்கான கந்தை அணிந்த ஒரு நபராக நீங்கள் இருக்க விரும்பவில்லை. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்திலே இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை விட்டு தன் இஷ்டம் போல தூர தேசத்துக்கு சென்று அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து அழுக்கான கந்தை வஸ்திரம் தரித்தவனாய் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் வஸ்திரம் அழுக்கானது, கந்தையானது, நாற்றம் பிடித்தது. நிம்மதியற்ற வாழ்க்கையில் தகப்பனை தேடி வந்தான். தகப்பனிடத்தில் திரும்பி வந்த அந்த நாளிலே
தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் அழுக்கான சரீரத்தை குளிப்பாட்டி சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து அணிகலங்களை கொடுத்து அவனை மகிழ்வித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு சர்வ வல்லவரை விட்டு தூரமாயிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பாவத்தினால் கரைபடைந்த அழுக்கையும் கந்தையும் உடுத்த மனிதனைப் போல தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவண்டை வரும்போது என்ன நடக்கிறது? கிறிஸ்து அழுக்கான கந்தை நீக்கி பாவ கரைபட்ட வஸ்திரத்தை நீக்கி புதிய வஸ்திரத்தை கொடுப்பது போல ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். If anyone join himself with Jesus, he become a new creation. New creation. ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது எல்லாம் தேவனால் உண்டாகிறது. கிறிஸ்துவண்டை சேர்ந்தால் போதும், கிறிஸ்துவண்டை திரும்பினால் போதும். கிறிஸ்து அவனுடைய பழைய வாழ்க்கையாகிய நாற்றம் பிடித்த பாவ அசுத்த வாழ்க்கையை நீக்கி அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். இது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆகையால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். மனம் திரும்பும்படி அழைக்கிறார், மனம் திரும்பும்படி கட்டளை எடுக்கிறார். உங்கள் மனம் திரும்புதலை இயேசு கிறிஸ்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்காகவே தேவனால் கொடுக்கப்படுகிறது. இன்னும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். நாளைய தினத்தில் பார்க்கலாம், அடுத்த வருஷத்தில் பார்க்கலாம் என்று எண்ணாதிருங்கள். நாளை நம்முடைய நாளல்ல. இயேசு இன்று நம்மோடு பேசுகிறார் என்றால் இன்று முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை, ஒரு புது வாழ்வை கொடுப்பார் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். ஒருவன் மனம் திரும்பினால் அவன் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த வாழ்க்கையிலும் நித்திய தேவனோடு உள்ள மறு வாழ்க்கையிலும் அவன் பெறுகிறான். மனம் திரும்புதல் என்பது ஜீவனுக்கு ஏதுவானது. மனம் திரும்புதல் ஒரு புது வாழ்க்கைக்கு வழியாயிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பினால் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் தொழிலின் மேல் உண்டாகும். உங்களுக்கு ஒரு புது வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையாக விசுவாசித்து மனம் திரும்ப தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளின் குடும்பத்திலும் வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில் இன்று வருவதாக. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.